அடுத்த தலைமுறை மிக மிக முக்கியமானது என்பதற்காக சொல்லுகிறேன். கற்றலை எப்படி விதைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். உன் பேரனின் மகன் வசதிகள் அற்று வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான். எவ்வளவு பெரிய சாபம்! என் பேரனின் மகன் ஏன் வசதிகள் இல்லாமல் வாகனம் இல்லாமல் நடக்க வேண்டும்? அதற்கு அவன் காரணங்களை சொல்லுகிறான், வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லுகிறான், உலக மனித வரலாற்றின் அரசியலை சொல்லுகிறான், 5 படிநிலைகளில் சொல்லுகிறான். உன் பேரனின் மகன் வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் தெருவில் நடப்பான். காரணம், சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்குகிறது. வலிமையான மனிதன் வசதியான இலகுவான சூழலை உருவாக்குகிறான். வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்குகிறது. வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குகிறான். நாம எந்த ஜெனரேஷன்ல இருக்கிறோம்? எல்லா பெற்றோருக்கும் சொல்றேன், எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? விட்டமின் எம். மணி, டப்பு, காசு, துட்டு. வளர்றது என்ன தெரியுமா? விட்டமின் கே, கொழுப்பு. கரைக்கணும்னா விட்டமின் என் கொடுங்க. நோ, கிடையாது, இல்ல. நாம் எல்லோரையும் பார்த்து நாம தாங்க பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு வாண்டு நண்டு பேச்ச கேட்க தொடங்கி இருக்க முதல் தலைமுறை. அதுங்க நம்மள ஆட்சி செய்து எப்படி தடுக்கிறது? நம்ம எல்லாருமே ஜெனரேஷன் எக்ஸ், சிலது மில்லேனியன்ஸ் இருக்காங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க 90 கிட்ஸ் எல்லாம் மில்லேனியன்ஸ், 2000 கிட்ஸ் எல்லாம் யார் தெரியுமா? ஜெனரேஷன் Z. இப்ப அதுங்களுக்கு மரியாதை போயிடுச்சு. 2010ல வந்துருச்சு. இதோ என் முன்னால நிக்குதே, இது ஜெனரேஷன் ஆல்பா. இப்ப 1.5 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. நாங்கெல்லாம் சீனியர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு தவம் கிடப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட பேசுறதுக்கு தேர்ட் இயர் தவம் கிடக்குது. சூழல் மாறுகிறது. சூழல் மாறுகின்ற பொழுது கல்வி, அறிவை, கற்றலை எங்கிருந்து தொடங்குவது அவர்களுக்கு? நான் ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். பெற்றோர்கள் கவனம். உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் கண்டிப்புடன் வளர்த்து பாருங்கள். கொஞ்சம் கண்டிங்க. நண்பர்களாக இருங்க, தண்டிச்சிடாதீங்க. ஆனா கண்டிப்பா இருங்க, தண்டிச்சிடாதீங்க. கண்டிப்பா இருங்க. குழந்தைங்க கொஞ்சம் வெயிட்ட தூக்குட்டோமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்கூல்ல உள்ள போற வரைக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கிறது. நான் சொல்லட்டுமா, எங்க அம்மா அவங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் எழுதி வைக்குது. 5 பிள்ளைங்க எங்க அம்மாக்கு. காரணம் என்ன தெரியுமா? எங்க அம்மாவை நான் வெயிட் தூக்க விட மாட்டேன். புரியுதா? அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க, சொத்து கிடைக்கும். ஒருத்தன் சொல்றான் புரியலன்னு. எப்படி புரியும்? குழந்தைகளை கொஞ்சம் வெயிட் தூக்க விடுங்க. ஏன் தெரியுமா? தன் கைகளில், பெற்றோர்களின், பெரியவர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய கரத்திற்கு வெயிட்ட தூக்கிக்கிற குழந்தைகள், அந்த பெற்றோர்களை அவர்கள் முதிர முதிர இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இல்ல அவங்க வெயிட்ட தூக்க கூடாதுன்னு அவங்களுக்கு வசதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா நீங்க சாவர வரைக்கும் அவங்களை நீங்க தான் பார்த்துக்கணும். அதுங்களுக்கு அந்த பழக்கமே வராது. நான் சொல்லுவதெல்லாம் உளவியல். இன்னொரு உளவியல் சொல்ற, கற்றல் என்பது என்ன? இந்த உலகத்தில் எங்கோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு வந்து சேர்கிற போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அதனால்தான் அவர் சொன்னார், புதியன விரும்பு. எனக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு ஒன்னும் தெரியாது. நான் சொல்றேன், தெரியாமத்தான் கேட்கிறேன், தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். உஷாரா இருக்கணும். நான் ஒன்னு சொல்றேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டிய, தப்பா நினைச்சுக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம்.
கவனம். கவனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் கற்றலில் ஈடுபடுகிறார்கள். கற்றல் அவர்களுக்கு புதிய புதிய பாதையை திறந்து கொடுக்கிறது. ஒரு நுட்பமான ஒரு அரசியலை சொல்லுகிறேன். கற்றல் எங்கிருந்து தொடங்குகிறது? மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? விலங்கு கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் தான் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஆனா நீங்க பாருங்க, உலகத்துல பாருங்க, எந்த உயிரும் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு. மனிதன் மட்டும்தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். எப்படி நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அறிவை தருவது? நான் ஒன்னு இன்னைக்கு சொல்றேங்க, ஒரு டிக்ளரேஷனாவே சொல்றேன். இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள், அவர்கள் எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமானதுதான். இதை நான் சொல்லல, ரஜினிஷ் ஓஷோ சொல்கிறார். ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள்? ஓஷோ புக்ஸ் இருக்கு, நீங்க போய் தேடி பாருங்க. மறைந்திருக்கும் உண்மைகளில் பேசுகிறான் ஓஷோ. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கிறார்கள்? கேட்ட கேள்விக்கு ஓஷோ தந்த பதில், அவர்கள்தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள். என்ன வார்த்தை இது? குழந்தைகளுக்கு நாம் அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கிறோமா? வார்த்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை அவர்களுக்கு நாம் தருகிறோமா? நான் பாருங்க, குழந்தைகள் எப்படி வளர வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு ஆசிரியையாக சொல்லுகிறேன், குழந்தை எப்படி வளரணும். கல்யாண்ஜி எழுதினர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் உங்கள் சொல்லை கேட்டு வளர்வதே இல்லை, உங்களை பார்த்து வளர்கிறார்கள். உங்களை பார்க்கிறார்கள், உங்கள் அசைவுகளை பார்க்கிறார்கள். எல்கேஜில ஒரு குழந்தை சாப்பிடல 3 நாளா. அந்த டீச்சர் எனக்கு முன்னால பெற்றோருக்கு போன் பண்றாங்க. இந்த பெற்றோர் போன்ல சொன்னதை ஸ்பீக்கர் போட்டு அந்த டீச்சர் எனக்கு காட்டினாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க மேடம். நானும் தான் பார்க்கிறேன், 3 நாளா டிஃபன் பாக்ஸ் வருது வீட்டுக்கு. என்ன பண்றது? நீங்க கிளாஸ் டீச்சர் தானே, நான் வேலையால இருக்கிறேன். உங்ககிட்ட செல்போன் இருக்கா? இருக்குது. குழந்தை சாப்பிடலன்னா அது கையில கொடுங்க. யாரு? டீச்சர். செல்போன் கொடுக்கணுமா? உங்களுக்கு தெரியுமா, ப்ளூ லைட் இருக்குல்ல, செல்போன்ல வரக்கூடிய லைட் உங்களுடைய குழந்தையின் அறிவை மழுங்க செய்கிறது என்று உளவியலாளர்கள், அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள். வகுப்பறைகளில் அதுதான் பேன் செய்யப்பட்டது. கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னோம். கொரோனாவுக்கு அப்புறமா அதை கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய நிலையை காலம் உருவாக்கி விட்டது. கற்றல் நிகழ்கின்ற பொழுது கல்யாண்ஜி சொன்னார், வேலைக்காரியின் மடியில் உட்கார்ந்திருந்த, இடுப்பில் உட்கார்ந்திருந்த குழந்தை பிஸ்கெட் வாங்கி தந்த வேலைக்காரியின் வாயில் அதை திணித்தது, சாப்பிடு என்று. பாவம், ஒரு அப்படி முடிப்பார் கவிதையை, பாவம் எலி வேட்டை தெரியாத பூனைக்குட்டி. தனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்த வேலைக்காரிக்கு சாப்பிடுன்னு சொல்லிச்சான் அந்த பாப்பா. பாவம் எலிவேட்டை அறியாத பூனைக்குட்டி. எங்கள் வீடுகளில் எலிவேட்டைகளை நாங்கள் பூனைக்குட்டிக்கு சொல்லித் தருவதே இல்லை. அதுதான் தமிழருடைய பண்பாடு. வளர்ந்தால் வெளியில் போய் வேண்டுமானால் நீ கற்றுக்கொள்ளே தவிர வீட்டிற்குள் இந்த வாழையெல்லாம் நீ ஆட்ட முடியாது என்பதுதான் நாம் நம்முடைய குடும்ப அமைப்பில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம். அது குலைய அனுமதிக்காதீர்கள். குழந்தைகள் மீது கவனமாக இருங்கள், அப்பொழுதுதான் கற்றல் நிகழும். லூயி மன்னன், 16ஆம் லூயி மன்னன், நான் வரலாறு பேசுகிறேன். பிரெஞ்சு புரட்சி நடப்பதற்கு முன்னால் 16ஆம் லூயி மன்னன் செய்த சொன்ன ஒரு காரியம் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி வருவதற்கு அது காரணமாக இருந்திருக்கிறது என்று வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த செய்தி என்ன தெரியுமா? வேலைக்காரிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த 16ஆம் லூயி தன் 4.5 வயதில் சொன்னானாம் வேலைக்காரியின் கையை நீட்டி, அது எப்படி உனக்கும் 5 விரல்கள்? எவ்வளவு ஆணவம்! என் வீட்டு வேலைக்காரி நீ, என்னை போல் விரல்கள் உனக்கு இருப்பதற்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த குழந்தை கடைசியில் சாம்ராஜ்ய சரிவை தான் சந்தித்தது என்று உலக புரட்சி வரலாறு சொல்கிறது. குழந்தைகளுக்கு எதை சொல்லித் தருகிறோம்? நாம் எப்படி வளர்க்கப்படுகிறது குழந்தை? எப்படி நாம் ஒரு விஷயத்தை சொல்லித் தருவது? நீங்க எல்லாருமே டாடா பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். டாடா
அவர் இறந்த பொழுது அவருடைய புகழுரைகள் நிறைய எங்களுக்கு செயலிகளில் வந்து சேர்ந்தன. அதையெல்லாம் நான் சொல்ல இல்லை. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட மட்டும் சொல்றேன். எனக்கு எப்பொழுதும் என்ன தெரியுமா, எது எங்கே நடந்தாலும், என்னுடைய தகப்பனார் எனக்கு சொன்னதுங்க, எது எங்க நடந்தாலும், யாரை நீ கடந்து போனாலும் கற்றுக்கொண்டு கடந்து போ, கத்துக்கோ. நான் PhD முடிச்சிட்டு எங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து காட்டுறேன். எங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல, அவர் வாய் மூடி இருக்கு, இந்த வாய் திறந்து இருக்கு. அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். எங்க அப்பா என்கிட்ட சொன்னார், சுல்தானா PhD டாக்டர் உன்ன மாதிரி எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகள், எத்தனையோ லட்சக்கணக்கான பொம்பளை பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்காங்க தாய். நீ படிச்சிட்ட, உனக்காக இல்ல, எத்தனையோ பேர் படிக்கல, அவங்களுக்காக எல்லாம் சேர்த்துதான் நீ படிச்சிருக்க அப்படிங்கறத மட்டும் நினைவில் வச்சுக்கிட்டு களமாடு. இது உனக்காக மட்டுமல்ல, உன் கல்வி உனக்காக அல்ல, நீ கற்றுக்கொண்டது உனக்காக அல்ல. நீ சிறிய அளவில் கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த சிறிய அளவையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம் அவர்கள்.